நாம் இப்போ இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதின்னு சொன்னால், புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் என்கின்ற கிராமத்தினுடைய ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் இன்னைக்கு மத்திய அமைச்சர் அருண் ஜெட்லி ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு. எதுக்குன்னு சொன்னால், இயற்கை வாயு இந்த பூமியில் தான் இருக்குது. எனவே தமிழ்நாட்டில் இந்த பூமியில் தான் முதலாக நம்ம இயற்கை வாயுவை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்த நம்ம நேற்று நைட்டு பார்க்கும் பொழுது பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இருந்துச்சு. என்னன்னு சொன்னால், திடீர்னு தான் வாயு எடுக்க போகிறாங்க அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ பிளான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்குள்ளான இடம். இந்த இடத்தெல்லாம் அன்னைக்கே கிட்டத்தட்ட 2007ன்னு நினைக்கிறேன். 2007 வாக்குல திமுக காங்கிரஸ் பீரியட்ல இந்த திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த நேரத்துல இந்த இடத்தெல்லாம் வளைச்சு போட்டாங்க போல இருக்கு. அதாவது சாதாரணமா இருக்கக்கூடிய 1 லட்சத்துக்கு உண்டான பெருமான மதிப்புள்ள இடத்த 2 லட்சத்தை மக்கள்கிட்ட ஆசையை காட்டி இந்த இடத்த வாங்கி வச்சுட்டு இப்போ இந்த போர்வெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த போர்வெல் 2007 வாக்குலயே போட்டதாக நேற்று கேட்கும்போது மக்கள் சொன்னாங்க. இந்த 2007 வாக்குல அந்த போர் போடும் பொழுது எத்தனை அடிக்கு போட்டாங்கன்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட 10,000 மீட்டர், 10,000 அடிக்கு கீழே, 10,000 to 13,000 அடி இந்த போர் போட்டிருக்கிறாங்க. அப்ப போடும் பொழுது என்னன்னு பார்த்தா, இதுல இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் எல்லாத்தையும் வெளியேற்றிருப்பாங்க. இந்த போர் போடும்போது கூட கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு அந்த வாயுல நெருப்பு எரிஞ்சதா நேற்று ஒரு சகோதரர் சொன்னாங்க. இந்த ஏரியா மக்கள் தான் சொன்னது. 8 மாசத்துக்கு இதுல இருந்து நெருப்பு வந்திருக்குது. இந்த ராட்சத போர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலதான் கிட்டத்தட்ட அந்த வாயுவை எடுக்கிறதுக்கு 600 வகையான வேதிப்பொருட்கள், கெமிக்கல், அதை உள்ள செலுத்தி அதை பூமிக்கு அடியில போக வச்சு அதுல பாறையை 2ஆ பிளக்க வச்சு அதுல இருந்து தான் இந்த மீத்தேன்கிற இந்த வாயு. ஆனா இந்த மீத்தேன் வாயு போன வருஷத்துலதான் தமிழகத்துல எடுக்க மாட்டோம், தடை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த பரபரப்பு அரசியலை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்பி, எதுலையுமே அரசியல்வாதிகளுடைய இது என்னன்னு சொன்னா, பொதுவா மக்களை சிந்திக்க விடாத நிலைக்கு கொண்டு வந்துடணும். அந்த நேரத்துலதான் உள்ள போடுவாங்க. அப்படி புகுந்த நேரம் தான் இந்த நேரம். மக்கள் எல்லாத்தையும் பிரஸ் மீடியா எல்லாத்தையும் அரசியல்வாதி வீட்டு வாசல்ல போய் நிக்க வச்சுட்டு மக்களை எல்லாம் எப்ப என்ன பிரேக்கிங், அடுத்து என்ன பிரேக்கிங் நியூஸ் வரும், என்ன அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு டிவி முன்னாடி அடிமைப்படுத்தி விட்டு அந்த கொல்லப்புற வழியா இந்த மீத்தேன் திட்டத்தை இயற்கை வாயுங்கிற பேர்ல மீத்தேன்கிற பேரை எடுத்துட்டு ஹைட்ரோ கார்பன் என்கின்ற பெயர்ல இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு இங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாமே செட் பண்ணி இருக்கு ஆல்ரெடி. இதுல இருந்து எடுக்கப்பட்ட கச்சா எண்ணெய், குருடாயில், அந்த எண்ணெயை ஒரு பகுதியில இப்ப அந்த பகுதியில தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு தொட்டி கட்டி அந்த இதுல அந்த கச்சா எண்ணெயை போட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு 4-5 வருஷமா அந்த எண்ணெய் கிடக்கு. அப்படியே அதை எடுத்து எரிச்சு பார்த்தா எரியுது. எப்ப பத்த வச்சாலும் எரியுது. ஓப்பனா தான் இருக்கு. எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாது எரிஞ்சிச்சுன்னு சொன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய ஆபத்து தான். அதுல இருந்து வரக்கூடிய விஷ வாயு. இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த வாயு என்ன, அந்த ஆயில் எதுன்னு சொன்னோம்னா, இப்ப சமீபத்துல நம்ம சென்னையில கலந்துச்சுல, எண்ணூர்ல, அந்த ஆயில் தான். அந்த ஆயில் சென்னையில கலந்த அந்த கழிவுன்னு சொல்லி கொண்டு கொட்டிட்டு போனாங்களா, இல்ல அந்த ஆயில் உண்மையாவே கொட்டப்பட்டது ஆக்சிடென்டா அப்படிங்கிறது அது தெரியல. ஆனா அதை அல்றதுக்கு இன்னைக்கு எப்படி நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு தெரியுது. அதையும் மீடியா மறைச்சிட்டு இது வரைக்கும் அல்லாங்களா அல்லலையா, அதுக்கு மக்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அதை ஒரு பக்கம் மறைச்சிட்டு இப்ப சைடு கேப்ல இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பன்டாவே அதுல பல வாயு இருக்கு. மீத்தேன் இருக்குது, புரோப்பைன் இருக்குது, பென்சைன் இருக்குது. இது இப்ப இந்த திட்டத்தினால மக்களுக்கு என்ன பாதிப்பு, என்ன பாதகம், என்ன சாதகம், இதை இதுவரைக்கும் யாராவது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்களா? அரசோ அல்ல ஆட்சியாளர்களோ யாராவது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்களா? இந்த திட்டம் போடப்பட்டது யாருனால? திமுக காங்கிரஸ் இந்த கவர்மெண்ட் தான் போட்டுச்சு. இப்ப இருக்கிறது யாரு? ஏடிஎம்கே பிஜேபி 2 கவர்மெண்ட் சேர்ந்துதான் இப்ப இதை செய்யுது. மொத்தத்துல மக்கள் நலனுக்கு யாருக்குமே அக்கறை கிடையாது. எந்த கவர்மெண்ட்டுக்குமே மக்கள் நலன்ல அக்கறை கிடையவே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் தேவை இந்த பூமியை. இந்த பொதுவா தமிழ்நாட்டில் தான் பல செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதியில ஒரு பகுதி இந்த பகுதியும் கூட. இந்த பகுதியெல்லாம் பார்த்தோம்னா சுத்தி கருவக்கடா தான் இருக்கு. இதுக்கு அங்கிட்டு போய் பார்த்தோம்னு சொன்னா, அங்கிட்டுலாம் பாத்தீங்கன்னா தென்னை மரம், பலாமரம், இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணக்கூடியதான். டெல்டா மாவட்டம் தஞ்சாவூருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய
புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கக்கூடிய நெடுவாசல், இந்த நெடுவாசல் பகுதி, இந்த வடகாடு, இப்படி கிட்டத்தட்ட 900 இடத்துல இந்த மீத்தேன் வாயு எடுப்பதற்கு தமிழ்நாடை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சூஸ் பண்ணதுக்கு யார்கிட்ட கொடுத்துருக்குறாங்க? ஏஜென்ட் யாரு? பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மல்லிகா அர்ஜுனா என்கின்ற அவருடைய ஏஜென்ட் தான் இந்த வேலையை எடுத்து இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப தண்ணி தரமாட்ட, விவசாயம் பாக்குறதுக்கு தண்ணி தரமாட்ட, கட் பண்ணு.